தமிழக அரசு மழை காலத்திற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் சார்பாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் விழா சென்னையில் நடந்தது. இதில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு அடுப்பு, அரிசி, உடை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். முன்னதாக உரையாற்றிய ஸ்டாலின், சென்னையில் மழையால் பாதிப்பு ஏற்பட்டதா அல்லது செம்பரம்பாக்கம் ஏரியை முறையாக திறந்து விடாததால் பாதிப்பு ஏற்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இதே வெள்ளம் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது பெருமழையெல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் மழை வந்த காரணத்தால் இந்த பாதிப்பா? அப்படி பெருமழை வந்த காரணத்தால் செம்பரம்பாக்கம் ஏரியை முறையோடு திறந்து விடாமல் போனதால் ஏற்பட்ட பாதிப்பா என்கிற ஒரு பிரச்சனை நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே கூட மத்திய அமைச்சர் இது குறித்து விளக்கமாகவே அங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். 3 நாட்களுக்கு முன்பே நாங்கள் தமிழகத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறோம். ஆக மழை இந்த அளவிற்கு பெய்ய போகிறது என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாங்கள் அறிவுறுத்திருக்கிறோம் என்று தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இன்று காலையில் எல்லா பத்திரிகைகளிலும் அந்த செய்திகள் வந்திருக்கிறது, தொலைக்காட்சிகளிலும் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ஏதோ அரசியலாக்கிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேசுகிறேன் என்று தயவு கூர்ந்து நீங்கள் கருதிவிடக்கூடாது. அது எனக்கு தேவையில்லை. ஆனால் யதார்த்த நிலையை, உண்மை நிலையை இன்றைக்கு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை குறிப்பிட்டு சொன்னேனே தவிர வேறல்ல.